ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு கூட உங்கள் யாவரையும் பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அருமையான வாக்குத்தத்தங்களை வசனங்களை தந்து நம்மளை தைரியப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு இருக்கிறார். அதுபோல் இன்றைக்கும் ஆண்டவர் அருமையான வசனத்தை நம்மளுக்காக வைத்திருக்கிறார். அது என்னன்னு படிப்போமா? சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஸோ இன்றைக்கு கூட ஆண்டவர் அருமையான வசனத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், ஆனாலும் அந்த ஆனாலும்ன்ற வார்த்தையை மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பிடிக்க போகிறோம். ஆனாலும் அதிலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தில் பார்க்குறோம். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தைரியமாக நம்ம கூட பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த உலகத்தில் நம்ம என்ன வேணால் நன்மை செய்கிற ஜனங்களை நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு எதிராக எப்பொழுதுமே போட்டி போடுறதுன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். என்ன அவங்க நன்மை செஞ்சாலும் எப்படியாச்சும் அவங்கள கீழே தள்ளி விடணும், அவங்களோட நேம் எப்படியாவது ஸ்பாயில் பண்ணணும், அவங்களோட ஐடென்டிட்டியே அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் வேலை செஞ்சிட்ருக்குறோம். ஆனாலும் அதை பற்றி நம்ம மைண்டே பண்ணக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் அதை மேற்கொள்கிற பலத்தை நம்மளுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா நம்ம ஆண்டவர் ஜெயத்தின் தேவனாக இருக்கிறார். ஜெய கிறிஸ்துவானவர் நம்மளுக்கு முன்பாக போய் நம்மளுக்கு தேவையான எல்லா பலத்தையும் எல்லா ஜெயத்தையும் தந்து அவர் நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த வசனத்தை வாசித்து கொண்டு இருக்கும்போது எனக்கு ஒரு அருமையான கதை ஒன்று ஞாபகம் வந்துச்சு. ஒரு கிராமத்தில் ஒரு அழகான சின்ன பையன் இருந்தான். அந்த பையனுக்கு ஒரு மாம்பழம் செடி வளர்க்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. ஸோ அந்த மாம்பழம் விதைக்காக அவன் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் அது அந்த மாம்பழம் சீசன் இல்லை. ஸோ அந்த சீசன் வரும்போது அந்த விதையெல்லாம் எடுத்து அவங்க வீட்டுக்கு வெளியில் பள்ளம் நோண்டி அந்த விதையை போட்டு அதை மூடி அருமையாக அதுக்கு தண்ணிலாம் ஊற்றி டெய்லி பாதுகாத்துட்டு கொண்டு இருந்தான். ஆனால் ரொம்ப நாட்கள் போச்சு, அதுலேருந்து எதுவுமே பெருசாக வளர்ந்த மாதிரி இல்லை. ஸோ அந்த பையன் கூட ஏன் இந்த மரம் வளரவே மாட்டேங்குது, நான் இவ்வளோ தண்ணி ஊற்றுறேன் ஆனால் க்ரோத்தே இல்லையே, எல்லாரும் ஆனால் அதுக்கு மேலே ஏறி நடக்கிறாங்க, அதுக்கு மேலே ஓடுறாங்க, அதுக்கு மேலே குப்பையை கொட்டுறாங்க அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு அவங்க தாத்தா கிட்டே போய் அவன் அதை ஷேர் பண்ணிட்டு இருந்தான். அந்த மாதிரி, தாத்தா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை நான் வளர்க்கணுன்னு பார்க்குறேன், ஆனால் அதில் க்ரோத்தே இல்லை, ஒரு முன்னேற்றமும் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கிட்டே சொல்லும்போது அந்த தாத்தா இந்த வசனத்தை சொல்லி என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாரு. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும்ப்பா, அது போல தான் இதுவும். நீ வளர்க்கும் போது உனக்கு நிறையா துன்பங்கள் வரலாம், நீ என்ன கஷ்டப்பட்டு அதை வளர்த்தாலும் அவங்களுக்கே தெரியாமல் அது மேலே ஏறி நடப்பாங்க, ஓடுவாங்க, குப்பையை கொட்டுவாங்க. ஆனால் ஆண்டவர் அதை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷங்களை எப்படி பாதுகாக்கிறோரோ அதே போல் ஆண்டவர் இதையும் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஹோப்லாம் அவன் இழந்த அப்புறம் ஒரு ஆண்டவர் ஒரு மலையை ஒன்று அனுப்புகிறார். அந்த மலை நல்லா பெய்து அந்த கீழே உள்ள ரூட்ஸ்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுது. ஆனால் இப்படி அந்த ரூட்ஸ்லாம் ஸ்ட்ராங் ஆகுறது இந்த பையனுக்கு தெரியல. ஏன்னா அவன் அந்த மேலோட்டமாக என்ன க்ரோத் இருக்கும் அதை மட்டும்தான் அவன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். பட் கீழே ரூட் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா சில நேரம் அந்த குப்பைகளை கொட்டும் போது கூட இங்கே நிறைய பேர் நம்ம வீட்டில் செடி வளர்க்கும் போது அந்த சில குப்பைகள்லாம் போட்டு அது மரத்துக்கு அந்த உரம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம். அது போல் தான் அந்த குப்பைகளை கொட்டும் போது அந்த ரூட்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்குது. பட் அந்த மகனுக்கு அது தெரியல. பட் நாள் போக அது ஒரு பெரிய மரமாகி அந்த மரத்துக்கு கீழே நிறைய பேர் அந்த வெயிலின் தாக்கம் படாத அளவுக்கு அவங்க அந்த நிழலை தேடி அங்கே நின்று அந்த மரத்தில் உள்ள அந்த குளிர்ச்சி அவங்க பெற்றுக்கொண்டு அதை ஆசீர்வதிக்கப்படுறதை அவங்க பார்க்கும்போது அந்த பையனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எத்தனையோ பேர் அது மேலே ஏறி நடந்ததை அவன் பார்த்துருப்பான், குப்பையை கொட்டினதை பார்த்துருப்பான். ஆனால் இப்போ அதை ஒரு பெரிய மரமாகி அங்கே உள்ள அந்த சமுதாயத்துக்கே அங்கே உள்ள அந்த ஏரியாவுக்கே அது ஒரு நிழலை தருகிற ஒரு மரமாக இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்ம கூட இங்கே பார்க்கெலாம் பார்த்துருப்போம், ஒரு மரம் இருக்கும், கீழே அழகாக ஒரு ரவுண்டாக சேர் போட்டு மக்கள்லாம் அங்கே உட்காந்து நல்லா பேசி விளையாடி அந்த நிழலில் உட்காந்து அவங்க அவ்வளோ ஆசீர்வதிக்கப்படுறதை நம்ம பார்த்துருப்போம். அதே போல் தான் இந்த மரமும் அங்கே மாறிச்சு. அப்போது இந்த பையன் யோசித்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தான். ஸோ அது போல் தான் நம்மளோட வாழ்க்கையும் நம்ம ஒரு நீதிமானாக வாழணும், நீதிமானாக உயரணும் அப்படின்று நம்ம நினைத்து வாழும்போது நம்மளுக்கு ஏராளமான துன்பங்கள் வரும். மனுஷங்க நம்மளுக்கு விரோதமாக பேசுவாங்க, நம்முடைய சூழ்நிலையே நம்மளுக்கு எதிர்மறையாக மாற வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்ம வேலை செய்கிற ஸ்தலங்களில் நம்மளுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எழும்பலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். நம்ம என்ன சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து செல்கிறோம் அப்படின்றது அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார்.
அறிந்து அவர் ஏற்ற நேரத்தில் நம்மளுக்கு உதவி செய்து நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் இன்னொரு வசனம் கூட சொல்லுது, நம்முடைய திராணிக்கு மிஞ்சி அவர் நம்மளை ஒரு நாளும் சோதிக்கவே மாட்டார். அவருக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு தாங்குவோம், எந்த அளவுக்கு நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம முடியாமல் போகிற சூழ்நிலை ஆண்டவர் நம்மளுக்காக அவர் வழக்காடி, நம்மளுக்காக அவர் யுத்தம் செய்து நம்மளுக்குரிய ஜெயத்தை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்தில் கூட அதோட செகண்ட் ஹாஃப் நம்ம வாசிக்கும் போது, ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். இன்றைக்கு கூட நீங்கள் என்ன சூழ்நிலைக்குள்ளாய் போய் கொண்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் மனதில் வைக்க வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது நீதிமானாக நீங்கள் வாழுங்க, மற்றவங்களுக்கு நல்லது மாத்திரம் செய்யுங்க. உங்கள் காரியத்தில், உங்கள் கெரியரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஃபுல் ஹார்ட்டடாக நீங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு எதிராக என்ன காரியம் வந்தாலும் ஆண்டவர் அதன் மத்தியில் உங்களுக்கு ஜெயத்தை தந்து உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் கூட அந்த நம்பிக்கையோடு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி, என்ன தோல்விகள் வந்தாலும் சரி, என்ன எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் சரி, என்ன தீமையான மனிதர்கள் வந்தாலும் சரி, நான் அவங்க எல்லாரையும் மைண்ட் பண்ணாமல், ஆண்டவரே உண்மை மாத்திரம் நான் நோக்கி பார்த்து உண்மையே நான் பின்பற்றுவேன் அப்படின்ற விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கொண்டார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். சரி சொல்வோமா? காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன துயரங்கள் வந்தாலும் ஆண்டவரே, காக்கும் வல்ல மீட்பராய் எங்களோடு இருந்து அப்பா எங்களை கைவிடாமல் எங்களை பாதுகாக்கிற தேவனாய் நீங்கள் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வசனம் சொல்லுகிறது போல் உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் ஆண்டவரே. அப்பா, எந்த நேரத்தில் நாங்கள் சோர்ந்து போனாலும் ஆண்டவரே, எங்களை தேற்றுகிற உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதனால் எங்களுக்கு எந்த கலக்கமும் எந்த பயமுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நம்பிக்கையை எங்களை தந்து ஒவ்வொரு நாளும் அப்பா பலத்தோடு சுகத்தோடு அப்பா தைரியத்தோடு எங்களை வழி நடத்துறதற்காக நன்றி. இன்றைக்கும் அப்பா இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அவங்களையும் அப்பா எந்த சோதனை வந்தாலும் அப்பா அப்பா எந்த நாசமோசங்கள் வந்தாலும் ஆண்டவரே சோர்ந்து போகாமல் உங்களுடைய தைரியத்தோடு உங்களுடைய பலத்தோடு அவங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜீசஸ் கால்ஸில் உள்ள ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் பார்த்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்கள் டெஸ்டிமனி எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டெஸ்டிமனியை நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி தெரிகிற இந்த இமெயில் ஐடிக்கு இப்பொழுதே உங்களோட டெஸ்டிமனி அனுப்புங்க. உங்கள் டெஸ்டிமனியை நாங்கள் கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம். காட் பிளஸ் யூ. மே முடிஞ்சு ஜூன், லீவ் முடிஞ்சு ஸ்கூல், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போவே வின்டர் மாதிரி ஒரே குளிர் ஜரம், டென்ஷன். பேரண்ட்ஸ், உங்கள் வீட்லேயும் இதான் நிலைமையா? கவலைப்படாதீங்க, நமக்காகவே அன்பு சகோதரர் சாமுவேல் தினகரன் சிறப்பு ஜெபம் ஏறெடுக்க இருக்கும். இயேசு அழைக்கிறார் ஞாயிறு ஆசீர்வாத கூட்டம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாள் மே 31, கடைசி ஞாயிறு, நேரம் காலை 9 மணி. நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அவன் குணமடைவான். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், JC ஹவுஸ் 72, ராஜாஜி சாலை, பாரிமுனை.
சென்னை கடற்கரை ரயில் நிலையம் எதிரில். இன்று ஆண்டவர் நீங்கள் கேட்கும் காரியத்திலும் அற்புதங்களை செய்ய போகிறார். தொடர்புக்கு 8754504004. புதிய கல்வி ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் அனைத்து மாணவர்களுக்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். இது பள்ளி மாணவர்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் தொழில், சுகம், குடும்பம், சமாதானம் மற்றும் பொருளாதார செழிப்புக்காகவும் விசேஷ ஜெபம் ஏறெடுக்கப்படும். யாவரும் குடும்பத்தினருடன், நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள்.